முக்கிய செய்தி. தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டு விட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது பாஜகவினரை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்தியாவிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு எனவும் இவர்கள் கொண்டு வரக்கூடிய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் ஏற்காது என்ற தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார். இதையும் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக 2024 பாஜக மத்திய அமைச்சர் ஷோபா தமிழர்களை வெடிகுண்டு வைக்கும் தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார். 2025 தற்பொழுது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் நாகரீகம் இல்லாதவர்கள் என்று நேற்று கூறியதையும் சுட்டிக்காட்டி இந்த பதிவை செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் பேசிவிட்டு பின்பு வருத்தம் தெரிவித்தாலும் பேசிய போது தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் ஏற்காது என்றும் நம் உரிமைகளுக்கான போர்க்குரலை தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பும் என செங்கல்பட்டு அரசு விழாவில் ஆணித்தரமாக தெரிவித்ததையும் தற்பொழுது சுட்டிக்காட்டி இந்த பதிவை செய்திருக்கிறார். குறிப்பாக 2024 மத்திய அமைச்சர் ஷோபா தமிழர்களை வெடிகுண்டு வைக்கும் தீவிரவாதிகள் என்று தெரிவித்ததாகவும் தற்பொழுது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்களை நாகரிகம் இல்லாதவர்கள் என்று கூறியதையும் சுட்டிக்காட்டி பாஜகவினருக்கு தமிழ்நாடு மீது வன்மம் வெளிப்பட்டு விட்டது என்றையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.